அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்னுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லேயே பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இது லெவல்ஸ் வந்து சண்டே இதுலேயே போன வீக் முடிஞ்ச உடனே சண்டேவே அப்லோட் பண்ணியிருந்தேன். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி இது பார்ப்போம். என்ன சொல்லியிருந்தோம், 21,678 வந்து செல் பாயிண்ட், ஸ்டாப் லாஸ் வந்து 21,768 க்ளோசிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் இந்த வீக் ஏறினது, இங்க இருந்து போயிட்டு எவ்வளவு பாயிண்ட் இறங்கியிருக்கு பாருங்க, 230 பாயிண்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து மினிமம் 100 பாயிண்ட்ஸ் அல்லது உங்க ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கோ அதுக்கான ரேஷியோல நீங்க அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னா 230 பாயிண்ட் வந்திருக்கு. நீங்க 100 பாயிண்ட் இதில் எடுத்திருந்தாவே போதுமானது அந்த வீக் ப்ராஃபிட். சரி, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏன் இங்கிருந்து திரும்பிச்சு அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த கால்குலேஷன் லெவல் தான் இந்த சப்போர்ட் 21.38. இன்னொரு கால்குலேஷன் இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல திரும்பும். அது வந்து இந்த வீக் இதா இருக்குன்றதுனால அந்த லெவல்ஸ் வந்து நான் கொடுக்கல. ஏன்னா இன்பிட்வீன்ல இருந்ததுனால நான் இடையில வீடியோ போடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த லெவல்ஸ் போடல. நோ ப்ராப்ளம். செல் எடுத்தோம், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, எட்ஜிங்கோட தான் எப்பவுமே எடுக்கணும் ட்ரேடு. இந்த ட்ரேட் ஏன்னா இது வந்து பொசிஷனல் ட்ரேடு, வீக்லி ட்ரேடுங்கிறதுனால. மற்றபடி நமது வந்து ஆப்ஷனுங்கிறது இன்ட்ராடே ட்ரேட் மட்டும் தான் ஒன்லி. அது வந்து நான் அந்த இது போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால போட முடியுது. இது வீக்லின்றதுனால எனக்கு டைம் இருக்குன்றதுனால எடுத்து போட்டுறேன். இது இவ்வளோ. அதே பாருங்க, நம்ம போட்டிருக்கிற லெவல்லையே எந்த பாயிண்ட்லயே கடைசி வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு கரெக்டா எக்ஸ்பைரியே என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? நம்ம செல் பாயிண்ட்லயே தான் நம்மள வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்ப நமக்கு என்னங்க லாஸ்ங்கிறது, நீங்க எகைன் மறுபடியும் செல் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு லாஸ் கிடையாது. கரெக்டுங்களா? இப்போ அடுத்த நாள் ஏன் இப்போ மார்க்கெட் பாருங்க, நல்லா கவனிங்க. இங்கிருந்து ஏன் ஏறிடுச்சா மார்க்கெட்டு? ஏறின மார்க்கெட்டு இங்கிருந்து ஏன் திரும்பிச்சுங்கிறதுக்கான விடை போய் நம்மளுடைய மந்த்லி வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் என்னங்கிறது. மந்த்லி வேல்யூஸ்க்கு இப்போ ஒரு இதுதான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு வேல்யூ இருக்கு மேலே. அது நான் ஃப்ரீயா இதுல இருக்கும்போது வேணா நான் அப்லோட் பண்றேன். நான் நெக்ஸ்ட் இந்த வீக்கான லெவல்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அதில் அப்லோட் பண்றேன். அதே போல நம்ம கிளாஸ் வந்து ஆப்ஷன் கிளாஸ் ஒரு சில கேட்டிருந்தீங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் கேட்டிருக்கீங்க. நான் அதை வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் நான் பண்ணுவேன். நீங்க நம்பர் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு கால் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கே நான் வந்து 1 வீக் முன்னாடியே, கிளாஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்ப்போமா? பேங்க் நிஃப்டி 45,602 போன செல்லு, 45,628 ஸ்டாப் லாஸ். பேங்க் நிஃப்டி பாருங்க, அது போன உடனே மார்க்கெட்டு இங்க இருந்து என்ன இருக்கு பாருங்க, எவ்வளவு பாயிண்ட், 500 பாயிண்ட் ஃபால். கரெக்டுங்களா? இங்க இருந்து 500 பாயிண்ட் ஃபால். இங்க இருந்து போன உடனே இங்க இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் ஃபால். ஓகே, ஒரு 1 செகண்ட், சாரி. இங்க இருந்து இங்க ஒரு 400 பாயிண்ட் ஃபால், எகைன் போயிட்டு எகைன் 500 பாயிண்ட் ஃபால். அப்ப ஏன் நம்மளுடைய லெவல்ல ஏன் இந்த லெவல்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது, அதை வந்து பிளைண்டா நம்ம எடுத்து தான் பண்ணணும். ஏன்னா இது ஃபுல்லி மேக்ஸ். யாரு சொல்றதையும் நம்ப கூடாது, நான் சொல்றதையும் நம்ப கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணணும். அதனாலதான் எட்ஜ் எடுத்துட்டு பண்ணிடுங்க அப்படின்னு, எட்ஜிங் எடுத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுது. புரியுதுங்களா? ஏன்னா இது ஃபுல்லி மார்க்கெட்டுங்கிறதே மேக்ஸ் தாங்க, கணக்கு தாங்க. அதை வைத்து மட்டும் தாங்க ட்ரேட் நடக்கும். இது பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? எகைன் பாருங்க, பேங்க் நிஃப்டி இதை பிரேக் பண்ணி இது க்ளோஸ் மேல வச்சிட்டாங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எகைன் பாருங்க, இதை சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகுது. இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அந்த வீக்கான வேல்யூ இதுதான், முடிஞ்சது, அவ்வளவுதான். அடுத்த வீக்கான வேல்யூஸ் நான் சாட்டர்டே சண்டே வீடியோல அப்லோட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.